வணக்கம். தமிழ் அடிப்படை இலக்கணம் சொல்லிய உறுப்புக்கள் பற்றி இன்று பார்ப்போம். ஒரு சொல்லின் உறுப்புகள் சொல்லிய உறுப்புகள் எனப்படும். அவையாவன எழுவாய், பயனிலை, செயப்படு பொருள். வளவன் பரீட்சை எழுதினான் என்னும் சொல்லியத்தில் வளவன் என்பது எழுவாய் ஆகும். எனவே சொல்லியத்தின் கருத்து தோன்றிய இடம் எழுவாய் எனப்பட்டது. இது பெரும்பாலும் சொல்லியத்தின் முதலில் வரும். சில வேளைகளில் இடம் மாறி வருவதும் உண்டு. மாலையில் சூரியன் மறைந்தது. இந்த சொல்லியத்தில் சூரியன் என்ற எழுவாய் இடையில் வந்துள்ளது. எழுவாய் பெரும்பாலும் பெயர் சொல்லாகவே இருக்கும். ஒரு சொல்லியத்தின் கருத்தை முடித்து நிற்கும் சொல் பயனிலை ஆகும். இது பெரும்பாலும் வினைச்சொல்லாகவே அமைந்திருக்கும். தூயவன் பந்து விளையாடினான் என்னும் சொல்லியத்தில் விளையாடினான் என்பது பயனிலை ஆகும். ஒரு சொல்லியத்தில் யார், எது, எவை என்ற வினாச்சொற்களை பயனிலையுடன் வினவும் போது எழுவாய் வரும். ஒரு சொல்லியத்தில் யாரை, எதை, எவற்றை என்னும் வினாச்சொற்களை வினாவும் போது செயப்படு பொருளை கண்டுகொள்ளலாம். அடுத்ததாக பெயர் சொல்லை பார்ப்போம். ஒரு பொருளின் பெயரை குறிப்பது பெயர் சொல் ஆகும். இது 6 வகைப்படும். அவையாவன பொருள், இடம், காலம், சினை, குணம், தொழில் என்பனவாகும். உதாரணத்துடன் பார்ப்போமானால், பொருட்பெயர் வேந்தன், பூனை, புத்தகம். இடப்பெயருக்கு உதாரணமாக ஒட்டாவா, நூலகம், பள்ளி. காலப்பெயருக்கு உதாரணமாக தை, புதன், காலை, நேற்று. சினப்பெயருக்கு உதாரணமாக கண், பழம், பூ போன்ற உறுப்புக்களை குறிப்பிடலாம். குணப்பெயர் நிறங்களை குறிப்பிடலாம், சுவைகளை குறிப்பிடலாம், வடிவங்களை குறிப்பிடலாம், உணர்வுகளை குறிப்பிடலாம். இது குணப்பெயர் ஆகும். தொழிற்பெயருக்கு உதாரணம் ஆடுதல், பாடுதல், படித்தல் போன்ற ஏவல் தொழிலுடன் வருவனவாகும். இதுவே பெயர் சொல்லின் வகைகளாகும். இனி அடுத்த பதிவில் சந்திப்போம். இப்பதிவினை முதற் தடவை பார்ப்பவர்கள் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஆதரவை தரும்படி கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.